வணக்கம். திருமந்திர தொடரில் இன்று இறைவன் எல்லோருக்கும் உயர்ந்தவன், எங்கும் இருக்கிறவன், எல்லோரையும் கண்காணித்துக் கொண்டிருப்பவன் என்ற பொருள் பெறுமாறு உள்ள ஒரு பாடல். கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன், கடந்து நின்றான் அதற்கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. முதல்ல சுருக்கமான பொருள். கடந்து நின்றான் கமலம் மலராதி. தாமரை மலரில் எழுந்தருள் இருக்கின்ற பிரம்மனுக்கு மேலானவன். கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன். கடல் வண்ணமுடைய திருமாலை விட மேலானவன் அந்த ஆதிசிவன். கடந்து நின்றான் அதற்கு அப்புறம் ஈசன். அதன் பிறகு அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய, தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்கக்கூடிய அழித்தல் செயலை செய்யக்கூடிய ருத்ரனை விடவும் அந்த ஆதிசிவன் மேலானவன். அவன் எப்படிப்பட்டவன்? இந்த புவனம் கடந்த பேரொழியாக எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், எல்லாவற்றையும் கண்டு கொன்று நிற்பவன். அதான் கடைசி வரி. இதுதான் சுருக்கமான பொருள். இப்போ பிரம்மனை விட மேலானவன், விஷ்ணுவை விட மேலானவன், ருத்ரனை விட மேலானவன் எங்கும் இருக்கிறான், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அதற்குரிய காரணங்களை சொல்லணும்ல. நீங்க பிரம்மனை விட மேலானவன் அப்படின்னு சொன்னா பிரம்மனுக்கு பிரியமானவர்கள் அது எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. விஷ்ணுவை விட மேலானவன்னா விஷ்ணுவினுடைய பக்தர்கள் அது எப்படி என்று கேட்பாங்கல்ல. ருத்ரன் என்ற ஈசனை வழிபடக்கூடியவங்க ஈசனை விட அந்த ஆதிசிவனே மேலானவன்னா அது எப்படின்னு கேட்பாங்கல்ல. அவன் எல்லா இடத்துலயும் நிக்கிறான், எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டிருக்காங்கிறத எப்படிங்க அறிகிறது, எப்படிங்க அதுக்கு நிரூபணம் ஆகுதுன்னு கேட்பீங்கல்ல. அதுக்கு தான் விளக்கம். அதற்கு திருமந்திரத்தை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருந்தால் அது வரக்கூடிய 2ஆம் தந்திரங்களில் இதற்கு விளக்கம் வைத்திருக்கிறார். அப்ப அது ரெண்டையும் பொருத்தி பார்த்தா தான் அந்த அர்த்தம் விளங்கும். முதல் வரி கடந்து நின்றான் கமலம் மலராதி, பிரம்மனை விட மேலானவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? முதல்ல ஆதி சிவனில் இருந்துதான் 5 சக்திகள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளலுக்குரிய அதிதேவதைகள் ஆன பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அவர்கள் தத்துவங்கள் தோற்றுவிக்கப்பட்டு உலகம் படைக்கப்படுகிறது. அது ஒரு தத்துவார்த்தமான உண்மை. அப்படி இருந்தாலும் பிரம்மனை விட ஆதிசிவன் உயர்ந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இல்லையா? இப்ப சில பேர் குருவை மிஞ்சி சிஷ்யர்களாக இருப்பார்கள். அதனால யார் பெருமைக்குரியவர்கள் அப்படிங்கிறது காரணம் சொல்லணும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் 2ஆம் தந்திரத்துல வச்சிருக்கிறார். அப்போ தொடர்ச்சியாக எல்லா தந்திரங்களையும் படித்தால்தான் இதுக்கு முழு விளக்கங்களை சொல்ல முடியும். இப்ப ஏன் பிரம்மனை விட அவர் உயர்ந்தவர் அப்படின்னா, படைக்கப்படும் பொழுது, பிரம்மன் தோற்றுவிக்கப்படும் பொழுது பிரம்மனுக்கும் 5 தலைதான் இருந்தது, அந்த ஆதிசிவனுக்கும் 5 தலைதான் இருந்தது. பிரம்மனுக்குரிய 5 முகங்கள் என்ன? 4 வேதங்கள், ரிக்கி, யஜூர், சாம, அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள் 4 முகங்களாகவும், நம்மை மாதிரி மாயைக்கு உட்பட்ட, ஆணவத்திற்கு உட்பட்ட முகமாக 5வது முகமும் வைத்திருந்தார் பிரம்மா. அதுலதான் சூக்கம் இருக்கிறது. ரிக்கி, யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் 4 முகங்களாகவும், ஆணவ மாயைக்குட்பட்ட 5வது முகமும் இருந்தது. ஆக 5 முகம் படைத்தவராக இருந்தார். ஆதிசிவனுக்கு 5 முகம். தற்புருடம்,
சத்யா ஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசான்யம் என்ற 5 முகங்கள். இந்த 5 முகங்கள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற சக்திகளை தோற்றுவிக்கக்கூடியது. 6வதாக ஆதிசிவனுக்கு ஒரு முகம் உண்டு. அது அதோ முகம். அது பிரளய காலத்திலும் தீயவர்களை அழிக்கும் போது மட்டும்தான் வெளிப்படும். ஆக இவனும் 5 முகம் உடையவன், அவனும் 5 முடையவன். அதனால அவனுடைய 5 முகங்களில் ஒரு முகமானது ஆணவ மாயைக்குட்பட்ட முகமாக இருந்ததுனாலையும் பிரம்மன் படைப்பு தொழிலில் தான் ஈடுபட்டு வருவதன் காரணமாக மிகுந்த கர்வம் கொண்டிருந்தான். யாரையும் தேவலோகத்தில் உள்ள யாரையும் மதிப்பதில்லை, உதாசீனப்படுத்துவது. அவன் தந்தையே மதிக்கிறதில்லை. விஷ்ணுவினுடைய மகன்தான் பிரம்மா. ஆக யாரையும் மதிப்பதில்லை. எல்லோரும் சென்று ஆதிசிவனிடம் முறையிட்டார்கள். இந்த பிரம்மாவினுடைய அலப்பறை தாங்க முடியல, நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லக்கூடாதா? அவங்க அப்பா விஷ்ணுகிட்ட சொல்ல வேண்டியதானே, அவர்கிட்ட சொல்லி பார்த்தோம், அவராலையும் ஒன்றும் அவரை சரிக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதிசிவனே வந்து பிரம்மன்ட்ட அறிவுரை வழங்குறதுக்காக வந்து, அடக்கம் அமரர்கள் வைத்தும் அடங்காமை ஆறில் வைத்து விடும், ஏன் எல்லாரையும் உதாசீனமாக படுத்துற, அமைதியாகவும் ஆனந்தமாகவும் உன்னுடைய படைத்தல் தொழிலை செய்ய வேண்டிதானே, எல்லோரையும் மதிக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்றாரு. அவன் கேட்பானா, விநாசகால வீரு புத்தி, உனக்கு 5 முகம் எனக்கு 5 முகம், நீ என்ன எனக்கு புத்தி சொல்றது அப்படின்னு கோவப்பட்டுவிட்டா. சினந்தார், அவமரியாதை செய்யற ஆதிசிவனை. ஆதிசிவன் உடனே காலபைரவராக அவதாரம் எடுத்து அந்த ஆணவம் மிக்க பிரம்மனுடைய தலையை கிள்ளி விட்டார். கிள்ளி அந்த மண்ட ஓட்டை கையில வைத்து கொண்டார். அதான் அந்த பைரவரனுடைய கையில ஒரு மண்ட ஓடு இருக்கும். அந்த மண்ட ஓடு கையை விட்டு பிரியாது. அது காசிக்கு போய் காலை வைத்தால் தான் பிரியும். அதனால காசி வரைக்கும் நடந்தே சென்றுதான் அந்த கால பைரவர் அந்த மண்டை ஓட்டிலிருந்து விடுதலையானார். ஆக இப்படித்தான் பிரம்மன் நான்முகனானது. பிரம்மனுடைய அகந்தையை அழித்தது. அதற்கு பிறகு அவர், நீ அகம்பாவம் கொண்டதால் உனக்கு படைத்தல் தொழிலுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் மறந்து போகும், நீ படைத்தல் தொழிலையே செய்ய முடியாது என்று சாபமிட்டு விட்டார். ஐயா என்று அதன் பின் காலில் விழுந்தார். நீ பூலோகம் சென்று சிவாலயங்களை எல்லாம் தரிசித்து பூஜை புனஸ்காரங்கள் அர்ச்சனைகள் செய்து வந்தால் உனக்கு மீண்டும் சித்திகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் ஆதிசிவன். அதற்காக அவர் பூலோகத்துக்கு வந்து ஒவ்வொரு ஊராக சிவ லிங்கங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டே வந்தார். காலங்கள் உருண்டோடின. இறுதியாக திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருப்பட்டூர் என்ற தலத்திற்கு வந்து அங்கு 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து 12 லிங்கங்களை வழிபாடு செய்து இறைவனை வேண்டி விரும்பி நிற்க இறைவன் அங்கு எழுந்தருளி, மீண்டும் உனக்கு படைப்பு தொழிலை செய்வதற்குரிய ஞானத்தை அளிக்கிறேன் என்று ஞான வாளை அளித்தார். அந்த திருப்பட்டூர் என்ற தலத்துல பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மநாயகி என்று சிவன் எழுந்தருளி இருக்கிறார் அம்மையுடன். அங்கு பிரம்மனும் விதியை மாற்றும் பிரம்மா என்று பிரம்மனும் இருக்கிறார். பிரம்மனுக்குரிய பெரிய உருவமுடைய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம். அங்கு சென்று வழிபட்டால், அந்த பிரம்மனை வழிபட்டால் பதவி இழந்தவர்கள் மீண்டும் பதவியை பெறுவார்கள், திருமணம் ஆவார்கள், ஆகாதவர்கள் திருமணமாகும், தங்களுடைய விதியை மாறக்கூடிய தன்மையுடையது என்று ஆதிசிவன் அந்த பிரம்மனுக்கு வரம்பள்ளி அங்கு எழுந்தருள செய்திருக்கிறார். அப்ப பிரம்மனோட மேலாண்டவன் தானே. அதான் கடந்து நின்றான் கமலம் மலராதி. கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம்மாயன். விஷ்ணுவை விட எப்படியப்பா பெரியவன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா? விஷ்ணுவினுடைய கையில ஒரு சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சக்கரமே சிவன் கொடுத்ததுதான். சக்கரத்தை மட்டுமா கொடுத்தாரு? அந்த சக்கரத்தை தாங்கிறதுக்குரிய சக்தியையும் கொடுத்தாரு. அந்த சக்கரம் எப்படி சிவனுக்கு கிடைத்தது, எப்படி விஷ்ணுவுக்கு வந்தது? சிவன் அம்மை பார்வதி தேவியுடன் கைலாய மலையில் இருக்கும் பொழுது ஒரு முறை இந்திரன் காண வந்தான். அலைகளா விளையாட்டுடையார் அல்லவா நம் ஈசன் ஆதிசிவன். ஒரு வயதானவருடைய உருவம் எடுத்துக்கொண்டு கைலாயத்தினுடைய வாயில் காப்பானாக நின்றான்.
விறுவிறுன்னு வந்தா இந்திரன், தேவேந்திரனுடைய தலைவன். இந்த வயசானவர் அவரை தடுத்து நிப்பாட்டினார். அவன் கொஞ்சம் தன்னுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும். கைலாய மலையிலே சிவனை தவிர யார் இருக்க முடியும்னு யோசிக்கணும் இல்லையா? யோசிக்காம வயசான ஒரு கிழவன் நம்மளை தடுத்து நிப்பாட்டுறானேன்னு சொல்லி தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து ஓங்கிய ஒரு அடி அடித்தார் அந்த கையில. உலக நாயகன் அல்லவா? அந்த அடி பட்டவுடன் அவருடைய உடம்பு உஷ்ணமாகி அதிலிருந்து ஒரு வேர்வை துளி பிறந்து அந்த வேர்வை துளி நேர திருப்பார்கடல்ல போய் விழுந்தது. திருப்பார்கடல்ல உள்ள ஒரு துளியோட சேர்ந்து இந்த சிவனோட வேர்வை துளியும் திருப்பார்கடலில் உள்ள விஷ்ணுவோட சக்தி பெற்ற அந்த கடல் துளியும் திருப்பார்கடல் துளியும் ஒன்று சேர்ந்து ஒரு பாலகன் உருவானான். இப்படி நீர் துளை துளிகளால் உண்டானதுனால அவனுக்கு ஜலந்திரன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் இந்த ரெண்டு சக்தியும் இணைந்து வந்து பிறந்ததுனால குழந்தையாக இருக்கும் பொழுதே அசுரபலத்துடன் இருந்தான். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே பிரம்மாவினுடைய தாடியை பிடிச்சவரோட இழுத்துட்டான். வழி தாங்க முடியாம பிரம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாரு. அந்த கண்ணீரையும் முழுங்கி விட்டான். ஆக பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருடைய சக்தியையும் பெற்று அவன் ஜலந்திராசுரன் என்று மாறிவிட்டான். அபரிவிதமான சக்தி வந்தாலே நான் என்ற அகந்தை வந்து விடும் அல்லவா? அப்ப பிரம்மனை நோக்கி தவம் செய்து ஒரு வரத்தை பெற்றான். பிரம்மனை நோக்கி தவம் செய்வதற்கு முன்னாலேயே அவன் பிருன்னை என்ற ஒரு கற்புக்கரசியை திருமணம் செய்து கொண்டான். திருமண வயது வந்தவுடன் பிருன்னை என்ற ஒரு கற்புக்கரசியை திருமணம் செய்து கொண்டான். என்னைக்குமே மோசமானவங்களுக்கு தான் நல்ல மனைவி கிடைக்குங்கிறது இதுல இருந்து தெரியுது. பிருன்னை என்ற கற்புக்கரசி இந்த அசுரனுக்கு கிடைச்சிருக்கான். அப்ப பிரம்மனை நோக்கி பன்னெடுங்காலம் தவம் செய்தான். பிரம்மன் எழுந்தருளி என்ன வேணும்னு கேட்டாரு. என் மனைவி கற்புக்கரசியான பிருன்னை என்று வேறொரு ஆடவன் மேல் மனதை பறிகொடுக்கிறாளோ அன்றைக்கு தான் என் உயிர் போகணும்ட்டான். தன் மனைவியினுடைய கற்பின் மேல் அவ்வளவு நம்பிக்கை. அதன் பிறகு வரம் கொடுத்த பிரம்மலோகத்தையே கைப்பற்றினா, விஷ்ணு லோகத்தை கைப்பற்றினா, சிவலோகத்தை கைப்பற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறான். இதை ஞானத்துல உணர்ந்து கொண்டார் நம் ஈசன். ஞானத்துல உணர்ந்து கொண்டார். உடனே விஷ்ணுவை அனுப்பி, நீ இவனுடைய உருவத்திலேயே பிருன்னை முன்னால போய் நில்லு. யாரு? ஜலந்திராசுரன் உருவத்திலேயே போய் பிருன்னை முன்னால நின்னு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஜலந்திராசுரன் உருவத்திலேயே போய் நின்னா. அவன் தன் கணவன் தான் வந்திருக்கிறார் என்று தொண்டுலியம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். ஆக அந்த சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்குரிய காலம் வந்து விட்டது. வேகமா சிவலோகத்துக்கு வந்தான். சிவன் பழையபடி ஒரு வயசானவராக வந்து வாயில நின்று அவனை தடுத்து நிப்பாட்டினான். உனக்கு கோபம் வந்துருச்சு ஜலந்திராசுரன், நான் எல்லா உலகங்களையும் வென்று சிவலோகத்தை வெல்வதற்கு வந்திருக்குன்னு என்னையா தடுத்து நிப்பாட்டுகிறாய்? என்னைய ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டு அதன் பிறகு போய் நீ சிவனை பாருன்னு சொன்னார். என்ன போட்டி அப்படின்னு சொன்னார். தன் கால் பெருவிரலால நிலத்துல ஒரு வட்டத்தை கீறி இந்த வட்டத்தை எடுத்து பெயர்த்து உன் தலையில வைக்க முடியுமா உன்னாலன்னார். இதானா முடியாது, நான் எவ்வளவு பெரிய சக்தி உடையவன் சொல்லி இவர் தன் பெருவிரலால் சிவன் நிலத்தில், வயதானவர் வேடத்தில் இருந்த சிவன் நிலத்தில் கீறிய அந்த வட்டத்தை பெயர்த்து எடுத்து தன் தலையில் வைத்தான். அந்த வட்டம் சக்கரமாக மாறி அவனை 2ஆக பிளந்து கொன்று விட்டது. அந்த சக்கரம் தான் இது. அப்போ இந்த சக்கரம் சிவன் கையிலேயே இருந்தது. விஷ்ணு, நான் காக்கும் கடவுள், எனக்கு இந்த சக்கரத்தை கொடுத்தீங்கன்னா நான் தீவர்கள் எல்லாம் அழித்து நல்லவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சக்கரத்தை கொடுத்துட்டாரு. சக்கரத்தை வாங்கினாரு. அவரால சக்கரத்தை தாங்க முடியவில்லை. அதனுடைய சக்தி அபரிமிதமாக இருந்தது. அதனால என்ன செய்யறதுன்னு சொல்லி திருவிழிமலை, அதான் இப்ப திருவிழிமலைன்னு வந்திருக்குது. அங்க அந்த விஷ்ணு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் 1000 தாமரை மலர்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். சக்தியை கொடுக்குதுன்னா சிவன் சாதாரணமா கொடுத்துருவாரா? அவருடைய பக்தியை ஒரு நாள் சோதிக்க விரும்பி 1000 தாமரை மலர் அவர் கொண்டு போட்டிருக்காரு. அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அர்ச்சனையை இடைவிடாமல் செய்யணும், முடிக்கணும். இவர் 2 தாமரை மலரை மறைத்து விட்டார் சிவன். அந்த 2 தாமரை மலருக்கு பதிலா விஷ்ணு தன்னுடைய 2 விழிகளையுமே
பெயர்த்தெடுத்து அர்ச்சனையை நிறைவு செய்தார். அதனாலதான் அவர் தாமரை கண்ணன் கமலக்கண்ணன் என்று வளைக்கப்படுகிறார். அப்போ அவரு சிவபெருமான் அவருக்கு தோன்றி அவருடைய கண்ணையும் திரும்ப வழங்கி, நீ உன்னுடைய பக்தியின் காரணமாக என்னுடைய சக்தியில ஒரு பகுதியை உனக்கு கொடுக்கிறேன், வைத்துக்கொள், அந்த சக்கரத்தை தாங்குவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளிட்டு தன் சக்தியில் பாதியை கொடுத்தார். ஏற்கனவே சக்தி உமாதேவிக்கு பாதியை கொடுத்திருக்கிறார், மீதி பாதிய அப்படி அண்ணனான விஷ்ணுவுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆக விஷ்ணுவை விட மேலானவர் தானே. அதைத்தான் திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் இதை வச்சிருக்கிறாரு. இந்த விளக்கங்கள் இந்த தத்துவங்களை எல்லாம் 2ஆம் தந்திரத்துல வச்சிருக்கிறாரு. முதல் தந்திரத்துல 300 மாறி அவர் பிரம்மனை விட மேலானவர், விஷ்ணுவை விட மேலானவர்னு சொல்றாரு. இதுக்குரிய மந்திர பாடல்கள் நிறைய இருக்குது. எனக்கு சில விஷயங்களை அன்பர்களுக்கு முற்றிலுமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுணர் அசுரர்கள் தாளுணர் தேவர்கள் பொங்கு சினத்தினால் அயண்டலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரங்கொண்டானே. இதான் அந்த பிரம்மனுடைய தலையை எடுத்ததுக்குரிய திருமந்திர பாடல். பிரம்மனுடைய தலையை எடுத்ததுக்குரிய பாடல். அடுத்து ஜலந்தராசுரனை எடுத்ததுக்கு ஒரு பாடல் வச்சிருக்கிறாரு. ஜலந்தராசுரனை அந்த சக்கரம் செய்து எடுத்ததுக்கு ஒரு பாடல் வச்சிருக்கிறாரு. எங்கும் கலந்தும் தங்கும் படித்தவன் தாளுணர் தேவர்கள் பொங்கு சினத்தினால் பொங்கு சலந்திரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆளி செய்தானே. விரலால குறியில சக்கரம் செய்தான் அப்படின்னு சொல்லி இந்த தந்திரத்துல சொல்றாரு. இதெல்லாம் அந்த சக்கரம் செய்தது. இந்த சக்கரத்தை அவர் எப்படி வாங்கினாரு? ஆளி வளங்கொண்ட அயன்மால் இருவரும் ஊழி வளம் செய்ய ஒன்றிடர் ஆதியும் ஆளி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாலி பிரம்மர்க்கும் வாள் கொடுத்தானே. பிரம்மனுக்கு ஞான வாளை கொடுத்தான், சக்கரத்தை அச்சுதனுக்கு கொடுத்தான். ஆளி வளங்கொண்டு அயன்மால் இருவரும், கடல் போன்ற வலிமை கொண்ட பிரம்மனும் விஷ்ணுவுமே ஊழி வளம் செய்ய, ஊழினா மிகுந்த நீண்ட காலம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிய ஆதிசிவனை வணங்கி கொண்டிருக்க, ஊழி வளம் செய்ய ஒன்றர் ஆதியும் ஆளி கொடுத்தனன் அச்சுதற்கு, ஆளினா இங்க சக்கரம்னு பேரு, ஆளி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாலி பிரம்மருக்கும் வாள் கொடுத்தானே. ஞான வாளை பிரம்மனுக்கு கொடுத்ததும் திருமந்திரத்தில் இருக்கிறது, அவனுக்கு இந்த சக்கரத்தையும் கொடுத்ததையும் திருமந்திரத்தில் இருக்கிறது. சக்கரம் பெற்றனல் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விரும்புடன் அர்ச்சிக்க தக்கண்ணல் சக்தியை தான் கூறு செய்ததே. சக்கரம் பெற்றனல் தாமோதரன் தானும், அது உங்களுக்கு விளங்கிரும். சக்கரத்தை வாங்கிட்டான், சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால், கையில வச்சிருக்க முடியாமையால், மிக்கரன் தன்னை விரும்புடன் அர்ச்சிக்க, மிக்கரன்னா மிகுந்த சக்தியுடைய சிவனை 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சிக்க, மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கநல் சக்தியை தான் கூறு செய்ததே. தன்னுடைய சக்தியை கொடுத்ததும் திருமந்திரத்தில் இருக்கிறது. ஆக பிரம்மனுக்கு மீண்டும் படைப்பதற்குரிய ஞானவாளை கொடுத்ததால் பிரம்மனை விட மேலானவன், விஷ்ணுவுக்கு சக்கரத்தையை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்ததால் விஷ்ணுவை விட மேலானவன். கடந்து நின்றான் அதற்கு அப்புறம் ஈசன் என்ற ருத்ரன் அழிக்கும் தொழிலை செய்யக்கூடியவன். அழித்தல் எப்படி நடைபெறுகிறது? 50 பூதங்களால் நடக்கிறது. சில சமயம் நிலத்தால் நடக்கும், நிலநடுக்கம் போன்றவைகள் நடந்து நிலத்தால் நடக்கும். சில சமயம் பெருமழை வெள்ளத்தால் நடக்கும். சில சமயம் சூறைக்காற்றால் நடக்கும். சில சமயம் அக்னியால் நடக்கும். சில சமயம் ஆகாயத்தில் வரக்கூடிய மின்னல் போன்றவைகளால் நடக்கும். ஆக 50 பூதங்களால் தான் இந்த உலகத்தில் அழிக்கப்படுகின்றன, தீயவை அழிக்கப்படுகின்றன. அந்த 50 பூதங்களின் தலைவன் யார்? ஆதிசிவன். அதனால அந்த ருத்ரனுக்கும் மேலானவன். கடந்து நின்றான் அதற்கு அப்புறம் ஈசன் என்றால் இதுதான். தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும், தானொரு காலம் சண்ட மாருதமாய் நிற்கும், தானொரு காலம் தன் மாயனுமாமே.
அவன்தான் மழையாகவும் காற்றாகவும் தீயாகவும் நெருப்பாகவும் வந்தான். அவன்தான் யாரையாவது காக்க வேண்டும் என்று விரும்பினால் காக்கிறதுக்குரிய கடவுளாக விஷ்ணுவாகவும் வருவான். ஆக இவை எல்லாத்துக்கும் மேலானவன் அவனே. அந்த கடைசி வரிதான் மிகவும் முக்கியமானது. இவங்க எல்லாத்துக்கும் மேலானவன்பா. அவன் என்ன செய்யறான்? கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான். இப்படி எல்லாத்துக்கும் மேலானவன், உலகத்தில் உள்ள அனைத்துக்குமே மேலானவன், பேரொளி பிளம்பாக இருக்கக்கூடியவன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான். அவன் எல்லோரையும் கண்டு கொண்டு நின்று கொண்டு இருக்கிறான். அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்மளுடைய நல்வினைகளுக்கு இன்பத்தை வழங்குவான், தீவினைகளுக்கு துன்பத்தை வழங்குவான். அதான் தீதும் நன்றும் பிறந்தர வாரா. உனக்கு ஒரு இன்பம் வருகிறது, சந்தோஷமா இருக்கேன்னா அது உன்னுடைய வினைப்பயனால் விளைந்தது. உனக்கு ஒரு துன்பம் வருகிறது, கஷ்டப்படுகிறேன் என்றாலும் உன்னுடைய முந்தைய வினை பதிவுகளின் காரணமாகத்தான் வந்தது, தீவினையின் காரணமாகத்தான் வந்தது. அது எப்படி கரெக்டாக நடைபெறுகிறது என்றால் இவன் கண்டு கொண்டிருக்கிறான். எல்லோரையும் எல்லா காலமும் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கன்றார் களவொழிந்தாரே. இறைவன் நம்மளை பார்க்கவில்லை என்று நாம் ஏதேனும் தவறுகள் செய்தால் அது தவறாக போய்விடும். நீ என்ன செய்தாலும் அவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அதான் இந்த பாட்டு. எப்பவுமே கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. ஆக இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை உடையவன், அனைத்திற்கும் மேலாக உடையவன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அனைத்திற்கும் மேலானவனாக உடையவன், இந்த உலகம் முழுதும் வியாபத்திற்கக்கூடியவன், உலகத்தினுள்ள அனைத்து இயக்கங்களையும் கண்டு கொண்டிருப்பவன். அவன் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம், அவன் நின்றால் நின்றுவிடும். உலகத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமானவே அவன்தான். ஒவ்வொரு ஜீவராசிகளின் இயக்கத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான், மனிதர்களுடைய இயக்கத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதனால நீங்கள் நல்லவைகளை செய்ய பழகுங்கள், இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். தீயவைகளை செய்தால் உங்கள் கணக்கில் வினைப்பதிவை ஏற்றி விடுவான், நல்வினை செய்தாலும் உங்கள் கணக்கில் வினைப்பதிவை ஏற்றி விடுவான். அடுத்து வரக்கூடிய பிறவியில உங்களுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறுதான் உங்களை பிறக்க வைப்பான். உங்களுடைய பிறவியிலேயே நீங்கள் செய்த புண்ணியம் எவ்வளவு என்று கிடைத்து தெரிந்துவிடும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை சொல்லியிருக்கிறார் அல்லவா? மனிதராக பிறப்பதற்கே குறைந்தபட்ச புண்ணியம் செய்திருக்க வேண்டும், நல்வினை ஆற்றியிருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆரோக்கியமாக இருப்பதற்கு கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த நிலைக்கு பிறப்பதற்கு கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஞானமும் கல்வியும் நயத்தலுக்கு கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தானமும் தவமும் தான் செய்தல் அரிதேங்கிறக்க வேண்டி தானமும் தவமும் செய்யற அளவுக்கு இன்னமும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செய்தால்தான், நல்வினை ஆற்றினால்தான் நாம் அடுத்த பிறவி மேலான பிறவியாக இருக்கும். அதற்கு இறைவன் எல்லா நேரமும் நம்மளை கண்காணித்துக் கொண்டு நமக்கு மானிட பிறவியின் மதிப்பெண்ணை போட்டுக் கொண்டிருக்கிறான். முதல் வகுப்பு வாங்குவதற்கு எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். அதான் இந்த பாடல். எல்லாருக்கும் மேலான இறைவன் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் எப்படி மேலானவன் என்பதை விளக்குகிறார். கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல்வண்ணன் எம்மாயன், கடந்து நின்றான் அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. நன்றி.